வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு 3 மீடியம் சைஸில் இருக்கிற நார்த்தங்காவை எடுத்து தரன்னு கொதிக்கிற தண்ணீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து மூடி வச்சிடணும். அதாவது முதல் நாள் ராத்திரி மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காத்தால இதை எடுத்து தகுந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ண அப்புறம் எப்படி ஊறுகாய் போடலான்னு காமிக்கிறேன். ஸோ பொடி பொடியாக கட் பண்ணி வந்துடுறேன் நான். இப்போ நம்ம நார்த்தங்காய் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு அளவு தெரியறதுக்காக மட்டும்தான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, 1 கப் ப்ளஸ் அரை கப், ஸோ 1.5 கப்பு வந்து நம்மளுக்கு இந்த கட் பண்ண பீசஸ் இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு அளவு நம்ம காரம், உப்பு மற்றும் வெந்தய கடுகு பொடி எடுத்துக்கணுன்றத சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துன்னு இருக்கேன். அதை எப்படி நம்ம அளந்துக்கணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி வானிலையில் வச்சு நல்லா வறுத்து, அதாவது வந்து வெந்தயத்தோடைய நிறம் மாற்றம் வந்து கொஞ்சம் சிவப்பாக மாறணும். அது மட்டும் கிடையாது, கடுகுடைய நிறம் வந்து அந்த கடுகோடைய ஒரிஜினல் நிறத்திலேருந்து கொஞ்சம் வெண்மையாக மாறணும். அதாவது அது மாதிரி நல்லா வறுத்துக்கணும். அதாவது கடுகு நல்லா வெடித்து வெந்தயமுடைய நிறம் மாறி அதை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பொடி பண்ணது வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பொடி ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகா பொடி எடுத்துக்கிறேன். இந்த உப்பு, வரமிளகா பொடி, காரம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தோம்னா கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உப்பு கூட்டி குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 100 மில்லி எண்ணெய், இந்த மாதிரி ஒரு மில்லி பாத்திரம். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து எங்கள் பாட்டி யூஸ் பண்ணது எனக்கு கொடுத்துருக்கா. இங்கே பாருங்க, 100 மில்லி தெரியறது பார்த்தீங்களா. இது வந்து அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்ஸுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆன் பண்ணி அதை வந்து இந்த மோடில் வச்சு, இப்போ நம்ம முதல்ல இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். நாம் எண்ணெய் நல்லா கொதிச்ச அப்புறம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ முதல்ல எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எண்ணெயோடைய அந்த சூற்று தன்மை வந்து கையில் வந்து படுறது நல்லா தெரியறது பார்த்தீங்களா. இந்த மாதிரி படுற நேரத்தில் நம்ம முதல்ல வந்து இந்த வெந்தய கடுகு பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது காரப்பொடி, ஃபாலோடு பை உப்பு. இந்த மசாலா அந்த போட்டுக்கிற 3த்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலக்கி கொடுக்கணும். நல்லா கலக்கி கொடுத்த அப்புறம் எப்படி உங்களுக்கு இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்பு. இதை நல்லா கலக்கின அப்புறம் இதில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன பண்ணணும்னா நல்லா கலக்கின அப்புறம் அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நார்த்தங்காவை சேர்க்க வேண்டியதான். சரிங்களா. இப்போ நல்லா கலக்கி நல்லா பாருங்கள், இது நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நுரைச்சி வந்த அப்புறம் நம்ம நார்த்தங்காய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ்வை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம இந்த நார்த்தங்காய் இருக்கோ இல்லையோ, அதை சேர்த்துக்கலாம். நாம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நல்லா இந்த இருக்கிற உப்பு, காரப்பொடி, வெந்தய பொடியை நல்லா கலக்கிற மாதிரி கலந்து கொடுக்கணும் நாம். சரிங்களா. இதை நல்லா கலந்த அப்புறம் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா. இப்போ நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுத்து. இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கணுமோ இல்லையோ, இதுக்கு என்ன தெரியுமா, இன்ஸ்டன்ட் சிட்ரான் பிக்கல் அப்படின்னு பேர் வைக்கலாம். இல்லைன்னா வந்து அவசர நார்த்தங்காய் ஊறுகான்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா திடீர் நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதோட ஸ்டோரேஜை பற்றி இப்போ மெயினாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, நல்லா வந்து ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் எடுத்து நல்லா வந்து மூடி வச்சு, கண்டிப்பாக குளிர்சாதன பெட்டியில் மட்டும்தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வைக்கணும், வெளியில் வைக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து தண்ணியால் ஆன பதார்த்தம்.
தண்ணியான ஊறுகானால நம்ம வந்து வெளியில தான் வைக்கவே கூடாது, எப்பவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 ரொம்ப ரொம்ப கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. திடீர்னு ஆத்த ஒரு சுமங்கலி பிரார்த்தனை இல்லைன்னா ஒரு கல்யாணம் மாதிரி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஆற்றுல வந்து கெஸ்ட்டு வந்துட்டா, அந்த விருந்தாளி வந்து நம்ம வந்து கூப்பிடவே இல்லை, ஆனால் திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அப்படி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நம்மளுக்கு சாப்பாடுக்கு என்ன விருந்து கொடுக்கறதுன்னு தெரியல. விருந்து கொடுத்துட்டோம், ஆனால் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஊறுகாய் பண்ணினேன்னா ரொம்ப நன்னா சூப்பராக இருக்கும். இந்த விருந்துக்கு வந்து இது ரொம்ப நன்னா இருக்கும். அவசரமாக பண்ணலாம். இதே பிரின்சிபல் நீங்கள் எலுமிச்சை பழத்தை இதே மாதிரி ஸ்டீம் பண்ணி இதே சாமான் போட்டால் அவசர எலுமிச்சங்காய் ஊறுகாய், திடீர் எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த சூடு வந்து முற்றுமையாக இந்த பாத்திரத்தோடு ஆறினப்புறம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1.5 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகவே போகாது. ஃப்ரிட்ஜில் மட்டும். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் வெளில வச்சுக்கோங்க. உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஏன்னா உடனே பூஞ்சை காலம் பிடிச்சிடும், ஏன்னா இல்லை ஈரப்பதம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே நார்த்தங்காய் ஊறுகாவை உங்களுக்கு ரெகுலர் நார்த்தங்காய் ஊறுகாவை போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இந்த நார்த்தங்காவை கட் பண்ணி உப்பில் குலுக்கி வச்சு நல்லா ஒரு 10-15 நாட்கள் கழித்து இந்த கலர் மேலே மாறின அப்புறம் இதே ப்ராசஸில் ஊறுகாய் போட்டோம்னா வெளியிலேயே ஊறுகாவை 1.5 வருஷம் வச்சுக்கலாம். இது எப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஊறுகாய் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஊறுகாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்ககிட்ட விடை பெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.